நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான். ஆமென். தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசியால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிங்கத்தையும் கரடியையும் கொன்று போட்டவன். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய பெலிஸ்தன் கோலியாத்தை வெட்டி வீழ்த்தியவன். ஆனால் சவுல் ராஜாவோ தாவீதை கொல்ல தெல்லுப்பூச்சியை தேடுவது போல தேடுகிறான். தாவீதோ மலைகளிலும் குகைகளிலும் வனாந்திரத்திலும், ஏன் எதிரி நாடாகிய பெலிஸ்தரின் ராஜா அந்த ஆகீஷிடமே சரணடைந்து தன் உயிருக்காக அடைக்கலம் புகுந்தவன். இது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் தாவீது மிகவும் நொறுக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஒரு கலைஞனோ குயவனோ ஒரு ஒன்றுமில்லாத மண்ணிலிருந்து ஒரு புதிய பொருள் உருவாக்குபவன் குயவன். தேங்காய் உடைத்து அது முடித்த பிறகு அதன் ஓட்டை மட்டும் வைத்து புதிய கலைநயம் நிறைந்த கலைப்பொருளாக மாற்றுபவன் தான் கலைஞன். அதுபோல் இன்று நீங்களும் குயவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் கையில் உள்ள பழுதற்ற உபயோகம் இல்லாதவர் என்று உங்களை அநேகர் அழைக்கலாம். அதுபோல உங்களை வைத்து தான் ஒரு அழகிய கலைநயம் கொண்ட பொருள் கொண்டு வரப்போகிறார். உங்களை ஒரு நகோமியாக, உங்களை ஒரு ரூத்தாக, உங்களை ஒரு எஸ்தராக மாற்ற உள்ளார். அது எப்பொழுது? அது எப்படி நடக்கும்? உங்களை நம் தேவாதி தேவன் கையில் அர்ப்பணித்தால் மட்டுமே. அர்ப்பணித்தல் என்பது எது என்றால், தவறாமல் வேதம் வாசிப்பது, தவறாமல் ஆலயம் செல்வது, தவறாமல் ஜெபம் செய்தலா, உபவாசித்தலா. அது என்றால் உங்களை முழுமையாக தேவத்திட்டம் தேவ நோக்கம் நிறைவேற அர்ப்பணித்தல் வேண்டும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நிர்பந்தமான உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்குள் உருவாகி இருக்கலாம். தாவீது சவுலினால் நொறுக்கப்பட்டது எதற்காக என்றால், தாவீதை தலை நிமிர்ந்து நிற்பதற்காகவே. ஒரு தீக்குச்சி அதன் தலைப்பகுதியை அர்ப்பணித்தால் மட்டுமே அநேகருக்கு ஒளி தர முடியும். மற்றவர்கள் நம் மூலமாக பிரகாசம் அடைய, ஒரு வெளிச்சம் அடைய வேண்டுமென. அதுபோல் சில வேளைகளில் செழிப்பான தேவ ஆசீர்வாதம் பெற, நொறுக்கப்பட, உங்களை உடைக்கப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும், உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். காட் பிளஸ் யூ.